உடலுறவு இல்லாத திருமண வாழ்க்கை. ஆண்கள் வந்து மோஸ்ட்லி என்னிட்ட சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, என்னால வந்து பெனட்ரேட் பண்ணி உடலுறவு வைக்க முடியல. டூ அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் பண்ணணுமான்னு கூட அவங்களுக்கு ஆஃப்டர் பெனட்ரேஷன் வந்து நெறைய ஹஸ்பண்ட் வந்து சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் பெனட்ரேஷன் என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்தது எனக்கு விரைப்புத்தன்மையை வந்து சஸ்டைன் பண்ண முடியல. இன்னொரு குரூப் வந்து நாங்க ராங் சைட்ல வந்து பண்றது மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு. கிளைட்டோரிஸ்ல போய் பெனட்ரேட் பண்ணுவாங்க. யுரித்ராவில் போய் பெனட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது பெண்கள் சொல்ற மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, இந்த வஜினிஸ்மஸ், அதாவது எனக்கு வந்து அவர் பெனட்ரேட் பண்ண வந்தாருனாவே எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு. அதாவது ஃபியர் ஆஃப் பெயின். இந்த ஒரு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்கன்சுமேட்டட் மேரேஜுக்கு. அடுத்தது வந்து ஆல் தி செமன் கம்ஸ் அவுட் அப்படின்னு ஒரே லைன்ல சொல்வாங்க. என்ன சொல்வாங்கன்னா, விந்து வந்து உடலுறவு முடிச்ச உடனே பார்த்தா ஃபுல்லா வழிஞ்சு வெளியில வந்துருது. விந்துவை எங்க டெபாசிட் பண்ணியிருக்காருன்னா அவுட் சைட் தி வஜைன், வல்வாவிலேயே வந்து டெபாசிட் பண்ணதுனால ஆல் தி செமன் கம்ஸ் அவுட் அப்படின்னு ஒரு லைன்ல வந்து கம்ப்ளைண்டா சொல்வாங்க. அடுத்தது வந்து முக்கியமா எங்களுக்கு குழந்தை இல்லை, 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது நம்ம வந்து அன்கன்சுமேட்டட் மேரேஜை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும்.